ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன அப்பளம் வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களாங்கம்மா? இன்னைக்கு நம்ம அப்பள கூட்டு தான் செய்ய போறோம். அப்பள கூட்டு எப்படி செய்யுதுங்கம்மான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அதுக்காக நம்ம அப்பள கூட்டு செய்யலான்னு வந்திருக்கிறோம். அதை எப்படி செய்யலான்னு பாக்கலாங்களா? தேவையான அளவுக்கு அப்பளம் போட்டுக்கலாம். இதுக்கு நான் இந்த ஒரு டம்ளர்ல கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். நம்ம விருப்பம் தான் அதிகமா வேணும்னா கொஞ்சம் அதிகமா நம்ம ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிச்சுன்னா சீக்கிரம் வெந்துருன்ட்டு கழுவி சுத்தமா கழுவி ஊற வச்சுட்டோம். நம்ம இந்த தண்ணியே ஊத்திக்கலாங்கம்மா. நம்ம கூட அப்படியே அவசரத்துக்கு அள்ளி கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரமா வேகும். இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் இது கூடவே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் வேகிற அளவுக்கு. இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிடலாம். நம்ம இப்ப வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். அதிகமாக கூட நம்மளுக்கு நிறைய கூட்டு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். கணக்கில் ஒன்றும் இல்லைங்கம்மா. வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டால் கொஞ்சம் கூட்டு கொஞ்சம் நிறைய ஆகும். நம்ம இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றலாம், டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுக்கிறோம். பூண்டு கொஞ்சம் இடிச்சு வச்சுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு இறக்கிக்கலாம். அதுக்காக கொத்தமல்லி வச்சுருக்குறோம். இங்கே தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, நம்ம சோம்பு கொஞ்சம் இடிச்சு போடுவோம். வாசனையாக இருக்கும், நல்ல ஜீரண சக்தி ஆகும். அதுக்காக சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் வச்சுக்கிறேன், மிளகாத்தூள், உப்பு இது வரைக்கும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அப்பளத்தை பொரிச்சு லாஸ்ட்டாக போட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சமாக இப்போ சோம்பு முதல்ல இடிச்சு வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ண போயிடலாம். முழு சோம்பா கூட அப்படியே அள்ளி போடலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடலைப்பருப்புலாம் நம்ம மென்று சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ கூடவே இது வாயில வந்து மென்று சாப்பிடுவோம். ஒரு மாதிரி இருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்காது இது சோம்பு மென்று சாப்பிடும் போது. அதுக்காக இந்த மாதிரி போட்டோம்னா தெரியவும் தெரியாது, காணாம கரைஞ்சி போயிடும். அப்போ வாசனையும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம கடலைப்பருப்பு ஒரு மாதிரி நெஞ்சு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சோம்பு நல்லா இடிச்சிட்டோம். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா நம்ம பழமாக வாங்கிட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்பு வச்சாலும் அதுக்காக தான் கொஞ்சம் பழமாக வாங்கிக்கணுங்கம்மா. நான் சொல்லுவேன் இல்லைங்கம்மா, அந்த மாதிரி தாளிச்சு நம்ம பருப்புலாம் இதில் வெங்காயம் தக்காளிலாம் தாளிச்சு போட்டோம்னா பொங்காமல் இருக்கும். இல்லைன்னா மஞ்சள் கலரில் பொங்கிடும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எப்போ போட்டனாலும் பொங்கவே பொங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பருப்பில் தானே மஞ்சள் தூள் போட்டிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா எப்படி பொங்கிடுச்சு பாருங்கம்மா. நம்ம இப்போ கொஞ்சம் சின்ன தீயா வச்சுக்கலாம். டக்கு டக்குன்னு சவுண்டு வந்துன்னே இருக்கும். பருப்பு பார்த்தா வேகாம மாதிரி இருக்கும். கடலைப்பருப்பு ஒரு 5 விசில் வச்சிருக்கிறோம். அது ரொம்ப மாவு மாதிரி குழஞ்சிச்சுனாக்கா அப்பளை கூட்டு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு திட்டமாக வேகணும், பூ மாதிரி வேகணும். அதே நம்ம ஒரு 5 விசில் வச்சிருக்கோம். நீங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு எப்படி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்கம்மா. ஒரு குக்கர் ஒரு மாதிரி வேகம் இல்லையா? அதனால நம்ம இப்போ ஒரு 5 விசில் வச்சிருக்கிறோம். நம்ம அப்புறம் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுங்கம்மா. நம்ம அதுக்குள்ளே அந்த ஃப்ரெஷ்ஷாக இறக்கிறதுக்குள்ளே இந்த தேங்காய் வச்சு சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்த அளவுக்கு நம்ம கொடியாக கட் பண்ணிட்டோம். மிக்சியில் வச்சு இப்போ தண்ணி ஊற்றாமல் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பூ மாதிரி அரைஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறோம். இது அப்புறமா கடைசியாக ஊற்றிக்கலாம். நம்ம குக்கரை இறக்கி வச்சுட்டு கடாயை வச்சு இப்போ அப்பளம்லாம் பொரிச்சிங்கன்னா அந்த எண்ணெயிலே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொரிச்சிங்கன்னா அந்த எண்ணெயிலே பண்ணுவோம். அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் திட்டமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த அப்பளத்தை வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன தீயா பெருசாக வச்சு நம்ம காஞ்ச உடனே சின்ன தீ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுலாம் அம்மா அப்பளம் கூட்டு செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் வரதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போய் பார்க்கலாம்.
நம்ம அப்பள கூட்டு நான் வரத்துக்குள்ளே நீங்களே ஸ்டார்ட் பண்ணி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போலயே. குளிச்சுட்டு வர லேட் ஆயிடும், அதனால சார் சந்தியா கிட்ட சொல்லி எடுமா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுன்னு இருக்கிறோம்ப்பா. டைம் ஆயிடும் இல்லையா? சரிம்மா அப்பள கூட்டு நிறைய அப்பளம் போடுறீங்களா? இவ்வளவு அப்பளம் போடுறோம்ப்பா. இவங்க நிறைய அப்பளம் கேட்பாங்கம்மா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் நிறைய இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம அந்த அப்பளத்தை தனியா எடுத்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். போட்டோம்னா இவ்வளவு நிறைய பொரிச்சோம்னோட அதை போட்டோம்னா காணாம போயிடும். அந்த அப்பளம் வேற எப்படியுமா அதுக்கு கரைஞ்சி போயிடும். நம்ம முடிக்க போற ஸ்டேஜ்ல இருக்கீங்களா இல்ல இன்னும் இருக்காமா வீடியோ? இருக்குப்பா, வெங்காயம் இந்த கல்லையில வதக்கிக்கலாம். சரிம்மா. பாதிதான் முடிஞ்சிருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு அப்பள கூட்டு எடுத்தோமேமா. அது உருளைக்கிழங்கு அப்பள கூட்டுப்பா. ஓ அப்படியா, சரிம்மா. இது வந்து நார்மல் அப்பள கூட்டு. இது வெறும் அப்பள கூட்டு. அப்பள கூட்டுல நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு ஒண்ணு செய்வோம். சரிம்மா. அப்ப எண்ணெயிலேயே எண்ணெய் அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊத்தி வச்சுக்கலாம். அப்படி போதும்னாக்கா நம்ம அந்த எண்ணெயிலே கடுகு எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம எண்ணெய் ஒரு மாதிரி கலரா இருக்கு. அப்பளம் பொரிச்சேன்லப்பா, அதே எண்ணெயிலே அப்படியே பண்ணிடலாம். சரிம்மா. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம அது கூடவே இடிச்சு வச்சிருக்கலையா சோம்பு, அது போட்டுக்கலாம். சின்ன தீயாவே வச்சுட்டு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா வதக்கிக்கலாம். கூட வெங்காயம் கூட கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு இந்த தாளிக்கும் போது தான் ஒரு மாதிரி கம்ம ஸ்மெல்லுங்கெல்லாம் வரும். ஸ்டார்ட் ஆகுது. வாசனையா இருக்கு நல்லா தாளிக்கும் போது. இந்த சோம்பு பிச்சு போட்டோம்னா நல்ல ஒரு வாசனை. கம்மன்னு இருக்கு. இந்த அப்பள கூட்டுக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? ரசம் தான் வச்சிருக்கோம். இந்த ரசத்துக்கு இந்த அப்பள கூட்டு சூப்பரா இருக்கும். ஆமாமா, ரசம்னாலே சூப்பரா இருக்கும் அப்பள கூட்டு. அதனால ரசம் தான் வச்சிருக்கோம். சாப்பாடு வச்சுட்டோம். இப்போ பக்கத்துலயே ரசம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அது கூடவே நம்ம அப்பள கூட்டு வச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்காக வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்குமே அப்பள கூட்டு நல்லா இருக்கும். இந்த ரசம் சாப்பாட்டுக்கு நம்ம வேற பொரியல தேவையில்லை. அப்பள கூட்டு சூப்பரா இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்கிறோம். சரிம்மா. குக்கர்லாம் திறந்து பார்த்தாச்சாமா? பிரஷர் அடங்கிச்சா? நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு ஊத்தும் போது திறந்து ஊத்திக்கலாம்ப்பா. எப்பவுமே பொங்காதுன்னு சொல்லி டிப்ஸ் எல்லாம் குடுத்துட்டு இப்ப நம்ம பொங்கன மாதிரி இருக்கு. அதுதான்ப்பா நான் எப்ப சொல்லுலே, வெங்காயம் தக்காளி வதக்கி தானே போடுவோம். ஆமா, நான் வெறும் பருப்பு மஞ்சள் தூள் தானே போட்டிருக்கிறேன். அதனால அது மாதிரி அது பொங்கிடுது. சரி. நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன், நீ இப்பதானே வந்த. எனக்கு தெரியலையா? சரி. தக்காளி போட்டுக்கலாமா? சரி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு வெங்காயம். இது கூடவே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் முன்னாடியே போட்டோம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடக்கூடாதாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடனாலும் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு இஞ்சி போட்டுருக்கு இல்லையா, அதனால வேணாம். அதனால நான் இந்த மாதிரி பண்ணுவேன். சரிம்மா சூப்பர்மா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த கல்லை நல்லா வதங்கிச்சு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. நம்ம எப்பவும் கம்மியாக தான் போடுவோம். நம்ம மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுல தண்ணி இருந்தால் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தண்ணி பத்தலைங்க வேணால் நம்ம கொஞ்சமாக கூட நம்ம தண்ணி வச்சிருப்போம், அந்த தண்ணி கூட ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த கடலைப்பருப்புலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம். அதை அப்படி குழச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு ரொம்பவும் வேகாமல் இருக்கக்கூடாது, அதே சமயம் மாவு மாதிரியும் வெந்துடக்கூடாது. இது எடுக்கும்போது கடலைப்பருப்பு நல்லா தெரியணும், அதே சமயம் நல்லாவும் வெந்துருக்கணுங்கம்மா. கொஞ்சம் தண்ணி கரெக்டாக இருக்குது. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் இந்த தேங்காய்லாம் ஊற்றி செக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவை இப்போ ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஊற்றிக்கலாம். தேங்காயில் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நல்லா சுத்தமாக அலசி இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆகிட வேண்டாம், ஓரளவுக்கு திட்டமாக. கடலை பருப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக வச்சாலும் அது ரொம்ப ஆற அப்படியே திக்காக மாறிடும். ஓரளவுக்கு திட்டமாக வச்சுக்கலாம். அப்பளம் எப்பமா போட போறீங்க? இந்த பச்சை வாசனை போயிட்டேன் தேங்காய். அப்பளம் போட்டு கொதிக்கலாம் வேண்டாம். இந்த அப்பளம் கூட்டுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டு செய்யலாங்கம்மா. ஏன்னா நம்ம அப்பளம் போடுவோம் இல்லையா, அதுல இருக்கிற உப்பு இருக்கும் அப்பளத்துலயே, அதனால கொஞ்சம் உப்பு கம்மியாவே போட்டுக்கும். இந்த அப்பளத்துல இருக்கிற உப்பே இறங்கிடும் அதுல. இப்போ நம்ம கடைசியா பெருங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்.
நான் சொல்லலாம்னு வரமா என்னம்மா பெருங்காயம் போடாமே வச்சிருக்கீங்கன்ட்டு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் அப்பளம் போடணும். நம்ம கொத்தமல்லி வச்சிருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இப்பவே போட்டுறீங்க, ஃபைனலாக தான் போடணும். அதான் இப்போ அவ்வளோதான், முடிய போகுது. முடிஞ்சிச்சு, அடுப்பே ஆஃப் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ தான் நல்லா பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். நல்லா சூப்பரா இருக்குமா பார்க்க. ஆமாப்பா, அப்பளமும் நல்லா பெருசு பெருசா போட்டா எடுத்து சாப்பிடும்போது சூப்பரா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் பெருசா போடுறோம். இப்படி திக்கா இருக்கிற, கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இது நல்லா திக்கா ஆயிடும். இது ஆமா, ஆற கடலை பருப்புன்றதால வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். சரிம்மா, மாத்திக்கலாம். நம்ம கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம்மா. ஃபைனலா அழகா ரெடி ஆயிடுச்சுமா அப்பள கூட்டு. நம்ம அப்பள கூட்டு அழகா ரெடி பண்ணிட்டோம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.